தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான விவரங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒண்ணு என்ன அப்டின்னாக்க, இன்னும் சொல்லணும்னாக்க 4. 1 சுப்ரீம் கோர்ட்ல, 3 இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில. சென்னை உயர்நீதிமன்றத்தில வந்து இன்னைக்கு நமக்கு தெரிய வந்திருக்கின்ற விஷயம் என்னன்னா, ஜனநாயகன் திரைப்படம் எல்லோராலும் பேசப்படுகின்ற அந்த ஜனநாயகன் திரைப்படத்துடைய தீர்ப்பு அது சம்மந்தப்பட்ட அப்பீல் போனாங்க இல்லையா? டிவிஷன் பெஞ்சுக்கு முன்னால, ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்சுக்கு முன்னால. அந்த தீர்ப்பு 27ஆம் தேதி காலை வெளிவர இருக்கிறது அப்படின்ற தகவல் தான். அது எல்லோரும் அவருடைய ரசிகர்கள் எல்லோருமே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தீர்ப்பு. அது வரவிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க, அ ஷங்கர், சவுக்கு சங்கர் சம்மந்தப்பட்ட அந்த பிணை சம்மந்தப்பட்ட பிணையை கேன்சல் பண்ணணும். அவருடைய பிணை வந்து அ அ கேன்சல் பண்ணிட்டு நீக்கப்பட்டு, அவரை மீண்டும் சிறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை சார்பில தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த மனு மீதான தீர்ப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது. மனு மீதான தீர்ப்பு அப்படின்றத விட ஒரு முக்கியமான உத்தரவு வந்திருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, மனு மீதான விசாரணை மீண்டும் அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு அ பொ வந்து தள்ளி வைத்திருக்கிறார்கள். அந்த மனுவுல இன்னைக்கு அந்த டிவிஷன் பெஞ்ச் பார்த்தீங்கன்னாக்க, அ அவருக்கான பிணையை நாங்கள் தடை செய்ய முடியாது, நீக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல், அவர் என்னென்ன கண்டிஷன்களின் அடிப்படையில, என்னென்ன அ க ப ஷரத்துகளின் அடிப்படையில அவருக்கு பிணை வழங்கப்பட்டதோ, அந்த கண்டிஷன்களை எல்லாம் மேலும் கூட்டி, முக்கியமாக இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அதாவது அவர் மீது கிட்டத்தட்ட 37 வழக்குகள் இருக்கின்றன. அதில வந்து 17 வழக்குகள்ல இப்போ வந்து அவர் ஜாமீன் பெற்றிருக்கிறார். இந்த 17 வழக்குகள் சம்பந்தப்பட்ட எந்த தகவலையும் அவர் பொதுவெளியில் பகிரக்கூடாது. அது எலக்ட்ரானிக் மீடியாவா இருக்கட்டும், அல்லது வேறு விதமா இருக்கட்டும், அவர் பகிரக்கூடாது. அதில் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் அவர் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. உட்பட நெறைய கண்டிஷன்ஸை இப்போ ஏத்தியிருக்காங்க. அண்டு ஏற்கனவே சொன்னது போல, அவர் வந்து காவல்துறையோட விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து தீர்ப்பு குடுத்துருக்காங்க. தீர்ப்புன்றத விட உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் 2ஆம் தேதி அவர் சென்னை மருத்துவமனையில, அரசு மருத்துவமனையில அவர் ஆஜராகி, காலை ஆஜராகி அவருக்கு வந்து ஒரு டீன் அந்த மருத்துவமனையுடைய டீன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு, அந்த குழு வந்து அவரை வந்து பரிசோதனை செய்து, அவருடைய உடல்நிலை குறித்த ரிப்போர்ட்டை வந்து 3ஆம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், ஷங்கர் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்ற அதிகாரிகள் குறித்து பேசுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்றத நீதிபதி மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். இதிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இதை தான் நான் திரும்ப திரும்ப பல மாதங்களாக பார்த்தீங்கன்னாக்கா ஷங்கருக்கு சொல்லி வரேன். என்னன்னா, முதலானது உங்களுக்கு உங்கள் மேலே விசாரணை இருக்குன்னாக்க, அந்த விசாரணையில் நீங்கள் பிணையில் வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் பிணையில் வரும்பொழுது சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டாக சொல்லக்கூடியது என்னென்னா, நீங்கள் அந்த விட்னஸஸ் அதாவது அதில் இருக்கக்கூடிய சாட்சிகளையோ அல்லது அதில் விசாரணை அதிகாரிகளையோ நீங்கள் மிரட்டவோ அல்லது அவர்களை தொடர்பு கொள்ளவோ கூடாது அப்படின்றது தான். ஸோ அப்படியான ஒரு கண்டிஷனில் நீங்கள் வெளில வரும்பொழுது, தொடர்ந்து நம்ம வீடியோக்களில் வந்து அந்த விசாரணையை பற்றியும், அந்த வழக்கு குறித்தும், அந்த விசாரணை அதிகாரிகள் குறித்தும், முக்கியமாக அந்த விசாரணை அதிகாரிகளை வந்து நீங்கள் கொலைகாரன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அது இன்டிமிடேஷனாகத்தான் பார்க்கப்படும். அதாவது அது வந்து அந்த சாட்சியங்களையும், அந்த விசாரணை அதிகாரிகளையும் மிரட்டுவது போலத்தான் அது பார்க்கப்படும். நான் என் மேல கூட கேஸஸ் இருக்கு. என்னுடைய வழக்குகள் முடிந்திருந்தால், ஒரு வழக்குல நான் விடுதலை ஆயிருக்கேன். 2 வழக்குல விடுதலை ஆயிருக்கேன். 2 வழக்குல விடுதலை ஆயிருக்கேன் அப்படின்னும்போது, அந்த விடுதலையான வழக்கு குறித்து நாம் பேசலாம். ஆனால் வழக்கு நிலுவையில் இருக்கும்பொழுது அது குறித்து பேசுவது அப்படின்றது வந்து, அந்த விசாரணை அதிகாரிகளையோ, இல்ல நீதிபதியா கூட இருக்கட்டும். இவங்களையெல்லாம் தாக்கி பேசுவது, அது விமர்சித்து பேசுவது அப்படின்றது வந்து ஏற்புடையதல்ல. இது எல்லோருக்குமே பொருந்தக்கூடிய விஷயம் தான். அது எனக்கா இருக்கட்டும், ஷங்கருக்கா இருக்கட்டும், யாருக்கா வேணா இருக்கட்டும். அடுத்து, ஒரு அதிகாரி மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைப்பது அப்படின்றத யாரும் தடுக்க முடியாது. உண்மையிலேயே அந்த அதிகாரி தவறு செய்திருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கின்ற பட்சத்தில், உங்களிடம் அதற்கான ஆவணங்கள் இருக்கின்ற பட்சத்தில், நீங்கள் பொது வழியில் வந்து அதை பத்தி பேசுவது அப்படின்றத யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால், அவ்வாறு நீங்கள் அந்த விமர்சனங்களை வைக்கும் பொழுது, தனிப்பட்ட தாக்குதல்கள் அப்படின்றத நீங்க செஞ்சீங்கன்னா, அது அந்த அதிகாரிகளால் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஸ்டாலின திட்டுறேன்.
சம்டைம்ஸ் தனிப்பட்ட விதத்தில் கூட திட்டுறேன். ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள் என்னை திட்டலாம், இல்லை எடப்பாடி பழனிசாமி நான் ஆதரிக்கின்ற தலைவர்ன்றனால அவரை திட்டலாம், இல்லை வேறு ஒரு அரசியல் தலைவரை திட்டலாம். இதெல்லாம் அரசியல் தலைவர்களை பற்றி நாம் பேசக்கூடியது. ஆனால் ஒரு அதிகாரியை பற்றி நாம் பேசும்பொழுது, இப்போ நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுன்னு வைக்கிறது வேறு விஷயம். தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் அவங்கள தாக்க போகிறீங்க அப்படின்னாக்க, அது வந்து அவங்களால வெளியில் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க யூனிஃபார்மில் இருக்காங்க. அவங்களுடைய சட்ட விதிகள், அவங்களுடைய பணி விதிகள் அதற்கு அனுமதிப்பதில்லை. அப்போ அதை சாக்காக வைத்து நாம் தாக்குவது அப்படின்றது ஏற்புடையது அல்ல அப்படின்றத நான் பல முறை வந்து பதிவு பண்ணியிருக்கேன். திரும்பவும் ஒரு முறை பதிவு பண்ணுறேன். அதை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அங்கே வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அதை நடந்துக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து பேசிட்டு நீதிமன்றம் எதுவுமே கேள்வி கேட்காதுன்னு போக முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பிணை கேன்சல் பண்ணுவதற்கு அவங்க போய் போட்டாங்க பாருங்கள். அந்த காரணங்களில் முக்கியமான காரணம் இந்த மிரட்டக்கூடிய சாட்சியங்களை மிரட்டுகிறார் என்கிற அந்த காரணம் வந்து கண்டிப்பாக அது நிற்கும். அதனால தான் நீதிபதியே என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெட்டிஷன் போட்டு, அதாவது ஆட்கொணர்வு மனு போட்ட அவருடைய தாயார், சங்கருடைய தாயார் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் மகனுக்கு வந்து அறிவுரை சொல்லுங்கள், இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. ஒரு காவல்துறை அதிகாரி, அதுவும் விசாரணை, உங்களுடைய வழக்கை விசாரித்து கொண்டிருக்கின்ற அதிகாரியை நீ கொலைகாரன் என்று சொல்லுவாய் என்றால், நாளைக்கு உன்னுடைய வழக்கை விசாரிக்கின்ற நீதிபதியும் அப்படியே சொல்ல முடியுமா அப்படின்றது ஒரு நியாயமான கேள்வி. அப்போ இதையெல்லாம் வந்து சங்கர் உண்மையிலேயே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அப்படின்றது தான் பார்ப்பார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அவருடைய இலக்கு அவர் சொல்வது போல இருக்கும் என்றால், அப்போ அதை சிதறடிக்கின்ற வகையில் இது மாதிரியான செயல்களில் அவர் ஈடுபட மாட்டார் அப்படின்றதுலாம், இனியாவது அவர் ஈடுபடாமல் இருப்பார் அப்படின்றது நம்பிக்கை. ஸோ இப்பொழுதைக்கு அவருடைய கைது என்பது இல்லை, அதாவது இந்த 17 வழக்குகளில் இல்லை அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அவரே சொல்லியிருக்காரு. அதில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றதெல்லாம் வந்து அது காவல்துறையுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட விஷயம். அதில் நம்ம போய் பெருசாக எதுவும் பேச முடியாது. அடுத்த முக்கியமான வழக்கு என்ன அப்படின்னாக்க, அதிமுகவுடைய சட்டப்பிரிவில் இருக்கக்கூடிய திரு இன்பதுரை அவர்கள், ராஜ்யசபா எம்பி இன்பதுரை அவர்கள், அவர் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தார். ஏன்னா 3 முறை அமலாக்கத்துறையிலிருந்து அமைச்சர் நேரு இந்த பணியிட மாற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் பணி அமர்த்துதல் போன்றவற்றிற்கெல்லாம் வந்து லஞ்சம் வாங்கியிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டு, ஜாப் ஸ்கேம் என்று பேசப்பட்டது. இது பார்த்திங்கன்னா கடந்த 6 மாதங்களாகவே நான் பேசி வரேன். அந்த ஜாப் ஸ்கேம் சம்மந்தப்பட்ட வழக்கு, அது கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே இதில் வந்து பணம் கைமாறி இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டில் வந்து இதுவரையில் நடவடிக்கை எடுக்கலை. லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழகத்தின் லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, நாங்கள் ஆதாரங்களை பட்டியலிட்ட பின்னரும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2 முறை கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் அமலாக்கத்துறை திரும்பவும் 14ஆம் தேதி, கடந்த 14ஆம் தேதி மிக 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 நீண்டதொரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் பட்டியலிட்டிருக்காங்க, அதிகாரிகளுடைய பெயருடன் பட்டியலிட்டிருக்காங்க. ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு 300 கோடி 400 கோடி அதிகாரிகள் கொடுக்கிறார்கள் என்றால், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்க நினச்சி பாருங்கள். ஒரு அதிகாரிக்கு 60 வயதில் வந்து ரிட்டையர்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து ஒரு 2 கோடியோ 3 கோடியோ 4 கோடியோ கொண்டு போயிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் செய்வதற்கு டிரான்ஸ்ஃபருக்கு அவன் கொடுக்குறான் அப்படின்னா, 40 வயதில் அவன் கொடுக்குறான்னு வைங்க, அப்போ இந்த 20 ஆண்டுகள் எத்தனை கோடி சம்பாதிப்பான்? அப்படி சம்பாதிக்க முடியுன்றதுக்காக தானே மூலதனமாக இந்த பணத்தை கொண்டு வந்து போடுறான், 3 கோடியோ 4 கோடியோ போடுறான். அப்போ யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி பணிக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அதுக்கு எக்ஸாம் எழுதுகிறாங்க, 1 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்ற போது நீ ஒரு 1000 பேர்கிட்ட கூப்பிட்டு அவங்கக்கிட்டேருந்து நீ 35 லட்சம் 40 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டத்திலேயே நீ வாங்குவ அப்படின்னா, 30 லட்சம் 40 லட்சம் பணத்தை கொடுத்து வேலைக்கு வரக்கூடியவன் அவன் என்ன சும்மா உட்காந்துருப்பானா? இந்த 30 லட்சம் வேலை இல்லாதனால தான் நான் வந்து இங்கே அரசு வேலைக்கு வந்து அவன் போடுறான், இந்த தேர்வை எழுதுறான். அப்போது இந்த 40 லட்சம் ரூபாய் அவன் எங்கே இருந்தாலும் கடன் வாங்கி தானே கொடுத்துருப்பான், இல்லை வீட்டு அடமானம் வச்சு கொடுத்துருப்பான், எப்படியோ கொடுத்துருப்பான். அப்படி கொடுக்குற பணத்தை அவன் எப்படி எடுப்பான்? அரசாங்கத்துலேயும் வரக்கூடிய சம்பளத்துலேருந்து எடுப்பானா? கண்டிப்பாக கிடையாது. அவன் வேறு இடத்துலேருந்து தான் கை வைப்பான், அந்த கிம்பளத்தை நோக்கி தான் அவன் போவான். அதுதான் இங்கே ஊழலுக்கு ஆரம்பமாக இருக்கிறது. அப்போது அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை தெரிவித்த பின்னரும் கூட நீங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணலை அப்படின்றது சம்மந்தப்பட்ட
உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் நீதிமன்றம். இவர்களை எஃப்ஐஆர் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அதில் பார்த்தீங்கன்னாக்க ஐ திங்க் 28ஆம் தேதி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நீங்கள் இன்னும் வழக்கு பதிவு பண்ணலை அப்படின்றதுக்கு உரிய விளக்கம் கொடுக்க சொல்லி தமிழக அரசாங்கத்திற்கு முக்கியமாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதுலேயும் 28ஆம் தேதி நமக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும். எஃப்ஐஆர் போட்ட அடுத்த நொடி அமலாக்கத்துறை நேருவின் வீட்டு கதவை தட்டும் என்பதில் சந்தேகமே கிடையாது அப்படின்ற நிலையில் ஏதோ ஒரு பத்திரிகையில் கூட போட்டிருந்தாங்க, பிப்ரவரி தான் வந்து திமுகவில் செம கவனிப்பு இருக்க போகிறதுன்ட்டு. ஐ திங்க் ஜனவரியிலேயே ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இன்றைக்கு ஒரு முக்கியமான வழக்காக வந்திருக்கிறது. 4வது வழக்கு. இது என்னென்னா சங்கர் சம்மந்தப்பட்ட வழக்கு தான். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி வந்திருக்கு. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா சங்கர் மீது இருக்கக்கூடிய 17 வழக்குகள் அதை வந்து 4 மாதங்களில் நீங்கள் வந்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தால். அந்த உத்தரவை ரத்து செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அப்படி நாங்கள் 4 மாதங்கள் என்றெல்லாம் நாங்கள் வந்து ஒரு டைம் லிமிட் கொடுக்க முடியாது. சார்ஜ் ஷீட்டை வந்து போட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற உத்தரவை நீங்கள் நீதிமன்றம் போட முடியாது. குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வது என்பது அதிகாரியுடைய அந்த அதிகார வரம்பிற்கு உட்பட்டது அப்படின்ற நிலையில் அவரை நீங்கள் இது இப்படி இன்றைக்கி போடுங்க, நாளைக்கு போடுங்கன்னு நீங்கள் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று பொருள்பட அந்த உத்தரவும் வந்திருக்கிறது. ஸோ இந்த 4 முக்கியமான உத்தரவுகள், தீர்ப்புகள் இன்றைக்கு வந்திருக்கின்றன. அதில் எனக்கு ரொம்ப முக்கியமான உத்தரவாக நான் பார்க்கக்கூடியது நேரு சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் அதைத்தான் நான் ஆரம்பத்திலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் என்கிற அந்த நிறுவனத்தை வைத்து, அதுவும் இந்த நேருவுடைய சகோதரர் ரவிச்சந்திரன் அடித்த கூத்துக்கள் 1, 2 கிடையாது. அவ்வளவு கூத்து அடிச்சிருக்காங்க. இவனுங்க அடித்த கூத்துக்காகவே இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், இவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் அழுத்தம் திருத்தமாக பல முறை சொல்லி வந்திருக்கிறேன். நான் மிரட்டப்பட்டிருக்கேன். என்னை வந்து எப்படியாவது தொடர்பு கொண்டு என்னை தாக்க வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் முயற்சித்தார்கள். அதையெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் இதை பேசி வந்திருக்கிறேன். இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இந்த வழக்கில் இது ஓப்பன் ஷட் கேஸ். அத்தனை ஆதாரங்களும் இருக்கின்றன. இதில் மிக மோசமான விஷயம் என்னென்னா, நிறைய ஜல்சா மேட்டர்லாமும் இதில் சிக்கி இருக்கிறது அப்படின்றது தான். இந்த வீடியோக்கள்லாம் வெளில வரும்பொழுது தான் இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள்லாம் இருக்கின்றன என்று கூறி இன்றைய நாள் நன்னாளாக அமைந்தது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.